ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபிக்கு என்னென்ன மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். 100 கிராம் சுண்டங்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. முழுசாக சேர்த்துக்காமல் தட்டி எடுத்துக்கலாம். கூடவே பூண்டு 50 கிராம், சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்செடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுக்கலாம். அதிகளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்குங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 7 வத்தலையும் சேர்த்து மிதமான தீயில் வறுத்துக்குங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை லேசாக வறுத்து எடுத்துக்குங்க. மசாலா எல்லாம் கரிஞ்சிடாமல் பொறுமையாக வறுத்துக்கணும். லாஸ்ட்டில் நம்ம ஜீரகம் சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க. கூடவே வெந்தயம் சேர்த்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டை வத்தலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்குங்க. சுண்டை வத்தல் உங்களுக்கு அதிகளவு மருத்துவ குணங்கள் கொண்டது. இதில் இருக்கிற கசப்புத்தன்மை காரணமாக நம்ம யாருமே அதிகமாக இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது கிடையாது. சாதாரணமாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த சுண்டங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்ட் சி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் உள்ள கசப்புத்தன்மை பிளட்டில் சுத்திகரிக்க செய்யுது. அதே டைமில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. ரத்தத்தில் சுகரோட அளவை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. சுண்டங்காய், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்குற வரையும் நம்ம பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி வாசனை போகுந்தனையும் நம்ம இதை லேசாக வதக்கி விட்டுறலாம். இந்த சுண்டை வத்தல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற வயிற்றுப்பூச்சி தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மாதத்தில் 2 தடவை இந்த மாதிரி நம்ம சுண்டை வத்தலை உணவில் சேர்த்துக்கிறதால அவங்க அந்த வயிற்றுப்பூச்சிகள்லேருந்து விடுபடலாம். மசாலா வாசனை லேசாக போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கல் உப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா சிம்மில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலா வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருந்தனையும் நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். கூடவே நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வெல்லம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட வாசனை போய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். 20 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் ஊறி டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அதிகளவான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த சுண்டங்காய் வத்தல் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.